39வது தேசிய கண்தான இருவார நிறைவு விழா கண்தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு விழா வண்ணார்பேட்டை அகர்வால் மருத்துவமனையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் ராணி லட்சுமி அவர்கள் வரவேற்று பேசினார். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயன்ராஜ் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சையில் உலகிலேயே திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை ஆற்றிய சாதனைகள் பற்றியும் கண் தானத்தின் பயன்கள், கண் தானத்தின் அவசியத்தை குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் தலைமை விருந்தினர் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டாக்டர் சந்திரசேகர் கலந்து கொண்டு கண் தானம் அளித்த குடும்பத்தினர் மற்றும் கண்தானம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் இயக்கத்தின் தலைவர்கள், உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக ரெவரன்ஸ் ஃபாதர் டோம்னிக் மற்றும் ரெவரன்ஸ் ஃபாதர் அருள் வினீஷ் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த கண்தான இயக்க உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள், டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் டாக்டர் அபிநயா நன்றி உரை கூறினார். இந்நிகழ்வை டாக்டர் யாஷிகா தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கருவிழி பிரிவு மருத்துவர் டாக்டர் ராணி லட்சுமி, கண் வங்கி மேலாளர் ஜெகதீஷ் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். லாஸ்ட் மந்த் ஜூலையில் அப்போ தவறிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வெளிநாட்டில் இருந்தேன். என்னோட ரிலேட்டிவ் தான் இங்கே வந்துட்டு அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு கண்தானத்துக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு 2 பேருக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்பா இறந்துட்டாலும் அவங்க கண் மூலமாக இதை பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது.